வணக்கம். இன்ஸ்டாகிராமில் பழகி சிறுமியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து வீடியோ காலில் நிர்வாணமாக வர சொல்லி மிரட்டி மன்னார்குடி வாலிபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் போக்சோ பிரிவில் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த 17 வயது சிறுமிக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் அடையாளம் தெரியாத வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டு நட்பாக பேசி பழகி வந்தனர். சில நாட்களில் காதலிப்பதாக வாலிபர் தெரிவித்தார். அதை சிறுமி ஏற்கவில்லை. இதனால் கோபமடைந்த வாலிபர் ஆபாசமாக மார்பிங் செய்யப்பட்ட சிறுமியின் புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் வெளியிடுவதாக மிரட்டினார். மேலும் நிர்வாணமாக வீடியோ காலில் பேச வேண்டும் என கூறினார். இது குறித்து சிறுமி பெற்றோரிடம் கூறினார். சிறுமியின் பெற்றோர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் தெரிவித்தனர். இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் மிரட்டல் விடுத்த வாலிபரிடம் பேச்சு கொடுத்தனர். அந்த வாலிபர் கடலூர் வந்து தன்னை சந்திக்க வேண்டும், இல்லை என்றால் மார்பிங் செய்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவேன் என மீண்டும் மிரட்டல் விடுத்தார். சிறுமி கடலூர் வருவதாக கூறி வைத்து போலீசார் காத்திருந்தனர். கடலூர் வந்து இறங்கிய வாலிபரை சைபர் கிரைம் போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். விசாரணையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி திருமாக்கோட்டை கடைத்தெருவை சேர்ந்த முச்சிப்பள்ளி என தெரிய வந்தது. அவரது மொபைல் போனை வாங்கி சோதனை செய்தபோது போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். மொபைல் போனில் 20க்கும் மேற்பட்ட சிறுமிகள் மற்றும் திருமணமான பெண்களிடம் முச்சிப்பள்ளி வீடியோ காலில் நிர்வாணமாக தோன்றி பேசியதையும் சில பெண்களுடன் உல்லாசமாக இருந்ததையும் வீடியோ எடுத்து வைத்திருப்பது தெரிய வந்தது. இது தவிர 3 மணி நேரம் ஓடக்கூடிய ஏராளமான ஆபாச வீடியோக்களும் இருந்தன. தொடர் விசாரணையில் டிப்ளமோ மெக்கானிக் முடித்த முச்சிப்பள்ளி கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் இன்ஸ்டாகிராம் மூலம் ஏராளமான பெண்களிடம் நட்பாக பேசி காதலிப்பதாக கூறி தனது வலையில் விழ வைத்துள்ளார். பின்னர் வீடியோ காலில் நிர்வாணமாக வரவழைத்து அதை பதிவு செய்து அதே பெண்களுக்கு அனுப்பி மிரட்டி தனது ஆசைக்கு இணங்க வைப்பதும் தேவைப்படும் போது பணம் பெற்று சொகுசாக வாழ்ந்து வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து முச்சிப்பள்ளியை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். பாரத் தர்ஷன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி வந்த பயிற்சி முடித்த IAS அதிகாரிகள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து பேசினர். இந்திய ஆட்சி பணி பயிற்சி முடித்த 20 IAS அதிகாரிகள் பாரத் தர்ஷன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர். அவர்கள் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களுக்கு சென்று பார்வையிட்டனர். இந்நிலையில் புதுச்சேரி ஆட்சியர் குலத்துங்கன் முன்னிலையில் பயிற்சி IAS அதிகாரிகள் புதுவை சட்டப்பேரவை வளாகத்துக்கு சென்றனர். அங்கு முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பேசினர். அப்பொழுது புதுவையின் பாரம்பரியம் மற்றும் மத்திய அரசு மூலம் செயல்படுத்தப்படும் முக்கிய திட்டங்கள் குறித்து முதல்வரிடம் கேட்டறிந்தனர். புதுவை அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து அவர்களுக்கு முதல்வர் விளக்கினார். அதன் பின்னர் அவர்கள் கடற்கரை சாலை, தலைமை செயலகம் உள்ளிட்ட இடங்களை நேரில் சென்று பார்வையிட்டனர். புதுச்சேரி தொழிலாளர் துறை சார்பில் வரும் 24ஆம் தேதி வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி தொழிலாளர் துறையின் வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் இயக்குநர் யாசம் லட்சுமி நாராயண ரெட்டி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் வருகிற 24ஆம் தேதி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் காலை 9:30 மணி முதல் 1 மணி வரை பல்வேறு தனியார் மையங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக வேலைவாய்ப்பு முகாம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. முகாமில் 200க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக டிப்ளமோ, இளநிலை, பொறியியல், கலை, மருந்தியல், செவிலியல், கணக்கியல் மற்றும் MBA முடித்தவர்கள் இம்முகாமில் பங்கு பெறலாம். இம்முகாமில் கலந்து கொள்பவர்கள் தங்களது 5 தற்குறிப்பு மற்றும் கல்வி தகுதிக்கான உண்மை நகல் சான்றிதழ்களை கொண்டு வர வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் தொடங்கிய தென்னிந்திய அளவிலான அறிவியல் கண்காட்சி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்து பார்வையிட்டனர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககமும் பெங்களூர் விஸ்வேஸ்வரய்யா தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகமும் இணைந்து நடத்தும் 2025ஆம் ஆண்டிற்கான தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியானது புதுச்சேரி உப்பளம் பழைய துறைமுக வளாகத்தில் இன்று தொடங்கியது. 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து மாணவ மாணவிகளின் பல்வேறு படைப்புகளை பார்வையிட்டனர். கல்வித்துறை ஆணையர் மற்றும் செயலர் ஜவஹர், பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, இணை இயக்குநர் சிவகாமி மற்றும் துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்.
இக்கண்காட்சியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய 6 மாநிலங்களை சேர்ந்த இடைநிலை மற்றும் உயர்நிலை பிரிவுகளில் மாநில அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர் தனிப்பிரிவில் 80 படைப்புகளும், குழு பிரிவில் 52 படைப்புகளும், ஆசிரியர் பிரிவில் 58 படைப்புகளும் என மொத்தம் 190 அறிவியல் மாதிரிகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. காலையில் பல்வேறு பள்ளி மாணவர்கள் பார்வையிட அனுமதி, மாலை 4 மணி முதல் மாலை 5 மணி வரை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்படுகிறது. மழையால் சேதமடைந்த விளைநிலங்களுக்கு நிவாரணம் நாளை முதல் வங்கி கணக்கில் செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாக புதுச்சேரியில் கடந்த நவம்பர் 30ஆம் தேதி வரலாறு காணாத அளவுக்கு மழை கொட்டி தீர்த்தது. இதனால் கிராம மற்றும் நகர பகுதி வெள்ளத்தில் மூழ்கியது. இதேபோல் தமிழகத்திலும் கனமழை பெய்ததால் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் அணை திறக்கப்பட்டு, தென்பெண்ணை ஆற்றிலும் வீடூர் அணை திறக்கப்பட்டு, சங்கரபரணி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஆற்றும் கரையோரம் உள்ள புதுச்சேரிக்குட்பட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஆற்று வெள்ளம் புகுந்து கிராம மக்கள் தண்ணீரில் தத்தளித்தனர். இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் 9981.72 ஹெக்டேர் விவசாய பயிர்கள் முற்றிலும் நீரில் மூழ்கின. இதனால் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 30,000 நிவாரணம் வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். இதனிடையே மத்திய அரசு நிதி வழங்காத போதிலும் வேளாண் துறை சார்பில் நிவாரணம் வழங்க புதுவை அரசு நடவடிக்கை எடுத்தது. அதற்காக கோப்புகள் தயார் செய்யப்பட்டு நிதித்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தற்போது நிதித்துறை ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து கவர்னர், முதல்வர் ஆகியோர் இந்த கோப்புக்கு ஒப்புதல் அளித்துள்ளனர். இதையடுத்து நாளை அனைத்து விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலும் நிவாரணம் வழங்க வேளாண் துறை ஏற்பாடு செய்து வருவதாக கூறப்படுகிறது. சுகாதாரத்துறையில் செயல்படுத்தப்படாத திட்டங்களை செயல்படுத்தியதாக ஆவணங்கள் தயார் செய்து கோடிக்கணக்கில் மோசடி செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் நடத்தப் போவதாக அரசு ஊழியர்கள் சம்மேளனம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அரசு ஊழியர் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன், புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநராக ஸ்ரீராமுலு பொறுப்பு ஏற்றது முதல் சுகாதாரத்துறையில் பல்வேறு முறைகேடான பணி நியமனங்கள், இடமாற்ற கொள்கையை முற்றிலும் புறக்கணித்து பல்வேறு இடமாற்ற உத்தரவுகள் என்பது சர்வ சாதாரணமாக நடக்கும் ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. அது இன்றளவும் தொடர்கிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் சுகாதாரத்துறையில் முறைகேடான பணி நியமனங்கள் மற்றும் முறைகேடுகள் NHM-இல் ஸ்ரீராமுலு மற்றும் லட்சுமி ஆகியோரின் சிண்டிகேட் இருவரும் ஊழல் முறைகேடுகள் ஈடுபட்டுள்ளனர் என்று கூறி அவர் முறைகேடான முறையில் பணி வாய்ப்பு பெற்றவர்களை பாதுகாப்பது மற்றும் பதவி உயர்வு வழங்க துடிப்பது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் தொடர்ந்து இடமாற்ற கொள்கையை மீறி வருகின்றனர் என்று குற்றம் சாட்டினார். மேலும் இவர்களது ஊழலை மறைப்பதற்கு நீதிமன்றத்தில் கூட தவறான ஆவணங்கள் தயார் செய்து தவறு செய்துள்ளவர்களை காப்பாற்றுவதற்கு நிர்வாகம் முயற்சித்து வருவதாக தெரிவித்த அவர், சுகாதாரத்துறையில் தற்போதைய செயல்பாடுகளுக்கு எதிராக 4 பிராந்தியங்களிலும் ஊழியர்களை திரட்டி போராட்டம் நடத்த அரசு ஊழியர் சம்மேளனம் முடிவு செய்துள்ளது என்று குறிப்பிட்டார். மேலும் தரமற்ற மருந்துகள், தரமற்ற LED டிவி, தேவைக்கு அதிகமான வாடகை வண்டிகள், செயல்படுத்தப்படாத திட்டங்கள் செயல்படுத்தியதாக ஆவணங்கள் தயார் செய்து கோடிக்கணக்கில் மோசடி செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று எச்சரித்தார். புதுச்சேரியில் ஹூகான் முறையை பயன்படுத்தி கனவா மீன்களை பிடிக்க விதித்த தடையை நீக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட மீனவரை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களிலும் ஹூகான் என்ற அக்டி கணவாய் முறையை பயன்படுத்தி கனவா மீன்களை பிடித்து வருகிறார்கள். அந்த பக்கையில் புதுச்சேரி பெரிய காலப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் மீனவரான முகேஷ். இவர் ஹூகான் என்ற அக்டி கணவாய் முறையை பயன்படுத்தி கனவா மீன்களை பிடித்து வருகிறார். சுமார் 10 வருடங்களாக இந்த தொழில் செய்து வருகிறார். காலப்பட்டு பகுதியில் இந்த முறைப்படி மீன்பிடி செய்பவர் இவர் மட்டுமே. இதற்காக இவர் தற்போது 5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து புதிய படகு மற்றும் மீன்பிடி உபகரணங்களை வாங்கியுள்ளார். இந்நிலையில் இந்த முறையை பயன்படுத்தி மீன்பிடிக்க புதுச்சேரி அரசு திடீரென தடை விதித்துள்ளது. இதனால் கடந்த 1 வருடமாக மீன்பிடி தொழில் செய்ய முடியாததால் வருமானமின்றி தவித்து வந்துள்ளார். எனவே வேறு தொழில் தெரியாததால் மீன்பிடிக்க அனுமதி தர வேண்டும் என்றும், அல்லது தான் வாங்கி மீன்பிடி உபகரணங்களை அரசு எடுத்துக்கொண்டு அதற்கான நிவாரண தொகையை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார்.
இதுவரை அரசு செவி சாய்க்காததால் தனது மனைவி பிள்ளைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த முகேஷ் திடீரென அலுவலகம் உள்ளே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது போலீசார் உடனே முகேஷை வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்து சென்று காவல்துறை ஜீப்பில் ஏற்றினர். அப்பொழுது உடனிருந்த அவரது மனைவியும் பிள்ளைகளும் அவரை விட்டுவிடுமாறு கதறி அழுது மீட்க முயற்சித்தது கல் நெஞ்சையும் கரைய வைத்தது. பின்னர் அவர்களை மாவட்ட ஆட்சியர் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறி அனுப்பி வைத்தார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவி மீதான அத்துமீறல் தொடர்பாக பொதுநல அமைப்பு சார்பாக உண்மை அறியும் குழு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் விசாரணை நடத்தினர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவி மீதான அத்துமீறல் தொடர்பாக பொதுநல அமைப்பு சார்பாக உண்மை அறியும் குழு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பு தலைவர்கள் பல்கலைக்கழகத்தின் பதிவாளரை சந்தித்து பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாணவி மீதான தாக்குதல் குறித்து விசாரித்தனர். மேலும் பல்கலைக்கழகத்தில் உள்ள குறைபாடுகளை கேட்டறிந்து இனிவரும் காலங்களில் இதுபோன்ற விரும்பத்தகாத செயல்கள் நடைபெறாதவாறு சரி செய்ய நிர்வாகத்தை வலியுறுத்தப்பட்டது. இதில் திராவிடர் விடுதலை கழகம் லோகு ஐயப்பன், தமிழர் களம் அழகர் உட்பட பொதுநல அமைப்பினர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த இளைஞருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் பீமாராவ் நகரை சேர்ந்தவர் தமிழ் என்கிற இளவரசன். இவர் MBA பட்டதாரி. முன்விரோதம் காரணமாக கடந்த 2018ஆம் ஆண்டு இவரை ஒரு கும்பல் கணுவாய்பேட்டையில் கொலை செய்தது. இது குறித்து வில்லியனூர் போலீசார் விசாரணை நடத்தி 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதில் ஐயனார் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கொலையாளிகளுக்கு தங்க இடமளித்து உதவியதாக கரிக்கலாம்பாக்கத்தை சேர்ந்த அருண் பாண்டியன் என்பவரை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் ஐயனார் உள்ளிட்ட 4 பேர் மீதான வழக்கு விசாரணை புதுச்சேரி 2வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. கடந்த 2024 அக்டோபரில் விசாரணை நிறைவடைந்து குற்றம் சாட்டப்பட்ட ஐயனார் உள்ளிட்ட 4 பேருக்கு ஆயுள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தலைமறைவான அருண் பாண்டியனை போலீசார் கைது செய்தனர். அவர் மீதான வழக்கு விசாரணை தனியாக புதுச்சேரி 2வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. விசாரணை முடிந்த நிலையில் அருண் பாண்டியனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 10,000 அபராதமும் கட்ட தவறினால் மேலும் 6 மாத சிறை தண்டனையும் அனுபவிக்க நீதிபதி மோகன் உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் சிவகுமார் ஆஜரானார். புதுச்சேரி அருகே தனியார் நிறுவனம் ஒன்றில் 4 டன் எடையுள்ள மூலப்பொருட்கள் மாயமானது குறித்து 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்து வடமங்கலம் பகுதியில் தனியார் ஷாம்பு தொழிற்சாலை அமைந்துள்ளது. இங்கு ஏராளமானோர் பணிபுரிகின்றனர். உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையிலிருந்து லாரிகள் மூலம் கொண்டுவரப்படுகின்றன. இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி பூனேவை சேர்ந்த சாந்தாராம் கொண்டல்கர் என்பவர் லாரியில் 29.850 டன் மூலப்பொருளை நிறுவனத்துக்கு கொண்டு வந்து இறக்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் தனியார் நிறுவன உயர் அதிகாரி மூலப்பொருட்களை சரிபார்த்த போது அதில் 4 டன் குறைந்துள்ளது. விசாரணையில் தொழிற்சாலையில் இருந்த லாரி வெளியே செல்லும் போது அங்கு வேலை செய்யும் ஊழியர் முருகன் லாரி ஓட்டுநர் சாந்தாராம் இடையே பேச சென்றுள்ளார். அப்பொழுது மற்ற ஊழியர்களில் 2 பேரை பிடித்து விசாரித்த போது தொழிற்சாலையில் ஒப்பந்த ஊழியர்களாக பணிபுரிந்து வரும் சிவபாதம், இளம் வழுதி, முருகன் ஆகியோர் மூலப்பொருட்கள் திருட்டில் ஈடுபட்டு இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து நிறுவனம் சார்பில் வில்லியனூர் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் போலீசார் 5 பேர் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை அசோக் நகர் அருள்மிகு செல்வ சித்தி விநாயகர் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள சைவ குருமார்களாகிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகிய 4 கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை அசோக் நகர் அருள்மிகு செல்வ சித்தி விநாயகர் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள சைவ குருமார்களாகிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகிய 4 கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் 4 சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்.
தொடர்ந்து கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் சான்றோர்கள், மெய்யன்பர்கள், சிவனடியார்கள், ஊர் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி லைசன்ஸ் மற்றும் ஹெல்மெட் இல்லாமல் பைக் ஓட்டி 23 மாணவர்களின் பெற்றோர்களுக்கு போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் சாலை விபத்தினால் ஏற்படும் மரணம், உடல் காயங்கள் மற்றும் நிதி இழப்புகளை தடுக்கும் நோக்கத்துடன் மிஷன் ஜீரோ பேட்டலிட்டி என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதன் மூலம் வாகன ஓட்டிகளிடையே சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. சமீப காலமாக பள்ளி மாணவர்கள் ஓட்டுநர் உரிமம், ஹெல்மெட் மற்றும் சாலை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் இல்லாமல் சட்டத்திற்கு எதிராக இருசக்கர வாகனங்களை ஓட்டுகின்றனர். இத்தகைய செயல்பாடுகளை தடுக்க நேற்று காவல்துறை உயர் அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி ஈசிஆர் சிவாஜி சிலை அருகே பைக் ஓட்டி வந்த 23 பள்ளி மாணவர்கள் மற்றும் சிறுவர்களை பிடித்து பைக்குகளை பறிமுதல் செய்தனர். பிறகு மாணவர்களின் பெற்றோர் காவல் நிலையங்களுக்கு வரவழைக்கப்பட்டு மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் உள்ள விதிகள், தண்டனை விவரங்கள் குறித்து விளக்கினர். பிறகு மாணவர்கள், சிறுவர்கள் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் பைக்குகளை ஓட்டினால் பெற்றோர்கள் தான் பொறுப்பு. அவர்களுக்கு 25,000 அபராதம் விதிக்கப்படும். மேலும் ஓராண்டுக்கு ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி கோவிந்த சாலையில் நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கில் 3 சிறுவர்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி கோவிந்த சாலை வாஞ்சிநாதன் வீதியில் கடந்த 19ஆம் தேதி அதிகாலை திடீரென பயங்கர சத்தத்துடன் மர்ம பொருள் வெடித்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் இச்சம்பவம் குறித்து பெரியகடை காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்த இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் மற்றும் போலீசார் மர்ம பொருள் வெடித்த இடத்தில் ஆய்வு செய்தனர். இச்சம்பவம் குறித்து அப்பகுதியை சேர்ந்த தெய்வ சிகாமணி என்கிற தினேஷ் பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட கண்டாக்டர் தோட்டம் பகுதியை சேர்ந்த ஹேமந்த், விஜய் ராகவன் மற்றும் 3 சிறுவர்களை போலீசார் நேற்று கைது செய்தனர். மேலும் தலைமறைவாகியுள்ள ரவுடி லோகு பிரகாஷை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதில் கைது செய்யப்பட்ட விஜய் ராகவன் மீது அடித்தடி வழக்குகள் இருப்பது நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்டாக் மாணவர் சேர்க்கை இறுதி கட்டத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் இதுவரை 8,855 சீட்டுகள் நிரப்பப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள முதலாம் ஆண்டு காலியிடங்கள் மையப்படுத்தப்பட்ட மாணவர் சேர்க்கை அமைப்பான சென்டாக் மூலம் ஆண்டுதோறும் நிரப்பப்பட்டு வருகின்றன. இந்த கல்வியாண்டு காலத்தோடு மாணவர் சேர்க்கை பணிகளை முன்கூட்டி சென்டாக் துவங்கிய நிலையில் தற்போது மாணவர் சேர்க்கை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்புகளை தவிர்த்து மற்ற அனைத்து படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை காலத்தோடு முடிந்துவிட்டது. கலை அறிவியல் படிப்புகளை பொறுத்தவரை 4,320 இடங்கள் நிரப்ப விண்ணப்பம் பெறப்பட்டன. இந்த படிப்புகளுக்கு இந்த ஆண்டு கடும் போட்டி இருந்தது. மொத்தம் 14,911 விண்ணப்பங்கள் குவிந்தன. இதில் 3,123 சீட்டுகள் நிரப்பப்பட்டன. வரவேற்பில்லாத படிப்புகளில் 1,197 சீட்டுகள் நிரம்பவில்லை. இதேபோல் நீட் மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை இல்லாத தொழில் படிப்புகளிலும் இந்த ஆண்டு கடும் போட்டி இருந்தது. இந்த ஆண்டு 5,917 சீட்டுகள் நிரப்ப முடிவு செய்யப்பட்டது. இந்த படிப்புகளுக்கு 14,911 விண்ணப்பங்கள் குவிந்திருந்த சூழ்நிலையில் 4,353 சீட்டுகள் நிரப்பப்பட்டுள்ளன. வரவேற்பில்லாத தொழில் படிப்புகளில் 1,564 சீட்டுகள் நிரம்பவில்லை. பல்வேறு படிப்புகளில் உள்ள காலி இடங்கள் நிரப்பப்பட்டாலும் இறுதியாக 3,003 சீட்டுகள் நிரம்பாமல் காலியாகவே இந்த ஆண்டு இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.